நம்ம இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெனாவோட பேட்ச் டெக்ஸ்சரிங் மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பண்ணலாம். இந்த மிஷினில் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் செல்லில் வேஃபர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் அதாவது நம்ம சோலாரில் பார்த்தீங்கன்னா பேனலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து செல்லும்பாங்க. ஓகேவா, அது மாறுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அது வேஃபராக இருக்கும். அந்த வேஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த பிரமிட் ஷேப் எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலாரில் அந்த பிரமிட் ஷேப்பில் பட்டுச்சு அப்படின்னா பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் மேலே ஆகாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அது அதுக்கு உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம சோலார் லைட்லேருந்து எடுக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த ஒரு ரீசனுக்காக தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரமிட் ஷேப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா பேக் டெக்ஸ்சரிங் மிஷின். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேஃபரை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, இதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா KOHங்கிற ஆல்கலின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரிமூவல் அப்படிம்பாங்க. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, அதாவது அந்த வேஃபரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா, அடுத்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த செகண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளீனிங்பாங்க. இதில் என்னன்னா அதில் இருக்க அலுமினியம், அதாவது மேலே இருக்கிற அந்த வேஃபரில் இருக்க அலுமினியம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம KOH H2O2 யூஸ் பண்ணுவோம். இது வந்து அதுக்கு மேலே அந்த அலுமினியத்தில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த வேஃபரை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து ரிங்ஸும்பாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல வாட்டரில் அதை டிப் பண்ணுவாங்க. இதன் மூலம் டிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ப்ரீவியஸில் க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதில் சப்போஸ் ஏதாவது டஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அது எல்லாமே அந்த இதில் வந்து ரிமூவ் ஆகிரும். ஓகேவா, இந்த இதில் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம்னா இதுக்கு தான் இனி இதுக்கு மேலே அந்த பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரிங்பாங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா KOHும் மோனோடெக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் ஆகும்போது மேலே வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமிங் சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆல்கலின் ரெண்டுத்தையும் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது அப்படி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிற எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளால ஒரு ஈஸியாட்டு ஒரு லேயரை வந்து நம்மளால ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதே மாதிரி அந்த டெக்ஸ்சரிங் வந்து 2 டைம் நடக்கும். இந்த 2 டைம் நடக்கும்போது அதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அடிஷ்னலாக வந்து மேலே நம்ம அந்த வேஃபர்லேருந்து அடிஷ்னலாக மேலே ஒரு லேயரை வந்து இது பண்ணிட்டோம். ஓகேவா, அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரில் கொடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நடக்கிற கரண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மல் வாட்டர் டிப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் O3 வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த O3 வச்சு எதுக்கு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O3னா ஒன்றும் இல்லை, ஓசோன். இது வச்சு எதுக்காக க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓசோன் வந்து நல்ல வாட்டரில் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஓசோனில் தூக்கி இந்த வேஃபரை வந்து டிப் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இந்த ஓசோனை வச்சு டிப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம செல்ஸில் இதை வந்து இப்போ வந்து வேஃபர் தான் சொல்லணும், செல்லுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, இந்த வேஃபரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த வந்து ஓசோன் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, இப்போ நம்ம அதை வந்து மொத்தமாக மேலே இருக்கிற செல்ஸை வந்து லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் அட்மாஸ்பியரிக்கில் இருக்கும்போது அதில் எந்த இதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். 3ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HFும் HCLும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா HF யூஸ் பண்ணுவாங்க. இந்த HF என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசிட். ஓகேவா, இந்த ஆசிட்டில் நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அது முடிஞ்ச அளவுக்கு அது மேலே எல்லாத்தையும் அரிக்க தொடங்கும். ஓகேவா, அரிக்க தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அரிக்கும்னா ஈவனாக அடிச்சு விடாது. ஓகேவா, ஒன்றுக்கு ஒன்று இம்ப்ராப்பராக அப் அண்ட் டவுனில் அடிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்கில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த வேஃபரில் வந்து பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. இந்த பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணுறது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த HF தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். ஓகேவா, இந்த ஆசிட்டில் டிப் பண்ணும்போது அது மொத்தத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் எவ்வளோத்துக்கு அரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரிக்கும் போது மேலே வந்து ஒரு பிரமிட் ஷேப் வந்து அது இம்ப்ராப்பரான ஷேப் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ மேலே வந்து டெக்ஸ்சரிங் வந்து பண்ணியாச்சு. அதாவது அந்த பிரமிட் ஷேப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பிரமிட் ஷேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வேஃபரை பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணுவோம். இந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற
அடிஷ்னலாக இதில் டிப் பண்ணும்போது அப்படி இப்போ என்ன பண்ண நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஓசோனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த டிப் பண்ணியிருப்போம். ஓகேவா, இந்த ஓசோனில் டிப் பண்ணால அதில் அந்த எஞ்சி இருந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த ஹாட் வாட்டரில் வச்சு நம்ம இது பண்ணும்போது அது எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, அதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டர் டிப்பிங் வந்து இதில் நடக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வருஷம் இருக்கிற இந்த 3 ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் இயர், அந்த நம்ம நம்ம பேப்பரை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா, இந்த ட்ரை பண்ணுறதுக்கோசம் இதில் வந்து ஹீட் ஏரை கொடுத்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம வேஃபரை வந்து ட்ரை பண்ணுறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆல்கஹால், சேம் ஆல்கலின், அதாவது ஆசிட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அரிக்கக்கூடியது. ஓகேவா, அது எல்லாமே கரோஷன் தன்மை கொண்டது. ஓகேவா, அதாவது அரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது கையில் இதில் மேலே பட்டுச்சுன்னா கூட உடனே அரிக்க தொடங்கிடும். ஓகேவா, இப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணுற அந்த வாட்டரில் கூட அந்த ஆல்கலின் இருக்கும். ஆல்கலின் நம்ம டிப் பண்ணுறதுனால வாட்டரோட பிஹெச் வேல்யூ கூட நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த பிஹெச் வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால கூட அந்த இதில் வந்து அந்த வாட்டர் கூட நம்ம கையில் பட்டுனா கூட நம்ம கையை கூட அரிக்க தொடங்கிடும். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷினில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தேவையான பிபிஸ் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஷினில் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.